Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. தமது அன்றாட நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்கு மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடுகின்றது. அவ்வாறான ஒரு சிரமத்தையே சிலாபம் ஜெயவீம கிராம மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். சிலாபம் பிரதேச சபைக்குட்பட்ட ஜெயவீம கிராமத்தில் உள்ள பாலமே இது. இந்த கிராமத்திலிருந்து சவச்சாலை மற்றும் மையவாடி ஆகிய இடங்களுக்கு செல்லும் வீதியை இணைக்கும் வகையில் இந்த பாலம் அமைந்துள்ளது. இவ்வாறு பல தேவைகளுக்காக மக்களால் பயன்படுத்தப்படும் இந்த பாலம் முற்றாக சேதமடைந்து காணப்படுகின்றது. இவ்வாறு சேதமடைந்த நிலையில் காணப்படும் இந்த பாலத்தில் பயணித்தவர்கள் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவங்களும் பல பதிவாகியுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். இந்த பாலம் பாவனைன்னு சொன்னா தென்னங்கட்ட பாலம் இருந்துச்சு. அப்புறம் மந்திரிமாருக்கு சொல்லி இந்த பாலம் செஞ்சு தந்தாங்க. ஆனா இந்த பாலம் இப்படியே தான் இருக்கா, மையம் கொண்டு போறது வர அங்கிட்டு நிறைய 4 ஆக்களுடைய மையவாடி இருக்குது. அதுக்கு அங்கால ஊர்மனை இருக்கு. இனி எல்லாம் போவாங்க வருவாங்க. ஆனா இந்த பாலம் இப்படித்தான் இருக்கு, ஒழுங்கான பாலம் இல்லை, இன்னும் ஒழுங்கா செஞ்சு தரல. இப்படித்தான் வரக்கெல்லாம் சொல்லுவாங்க செஞ்சு தாரமுண்டு. இப்ப மையவாடி கரண்ட் தரம் தூண் போட்டிருக்காங்க, ஒண்ணுமே கொடுக்கல, சும்மா போட்டுருக்குறாங்க, வயர் விழுத்திருக்காங்க, லைட் பத்திரை இல்ல. இது இப்படித்தான் இருக்கும் தென்னங்கட்ட பாலம்ன்றதுக்குன்னா இந்த பாலம் இப்படித்தான் இருக்கும். இப்ப ஒரு 15 வருஷம் இருக்கும் இந்த பாலத்துக்கு. இப்படியே தான் இருக்குது. இது பாலத்தை புனர் நிர்மாணம் ஒன்னும் செஞ்சு கொடுக்கல. இந்த பாலத்தை புனரமைத்து தருவதாக கூறி பெயர் பலகையையும் சில அரசியல்வாதிகள் நாட்டியுள்ள போதிலும் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இப்ப 20 வருஷத்துக்கு மேல அமைச்சு தந்தது பூரா அது பூரா எந்தவித நடவடிக்கையும் இல்லை. எலெக்ஷன்கள் வந்தா எல்லாம் வருவாங்க, அதை செஞ்சு தரேன்னு சொல்லி வருவாங்க, எதுவும் நடக்கல. தமது நாளாந்த செயற்பாடுகளுக்கு இந்த பாலத்தின் தேவை அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ள போதிலும் சீரற்ற நிலையில் காணப்படும் இந்த பாலத்தால் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். வருவாங்க எலெக்ஷன் இந்த வார நேரம் நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் சொல்லுவாங்க. கொஞ்சம் அது மேல் பூச்சிக்கு மாதிரி கட்டையில நாட்டி வச்சுட்டு அதுல போகும். சின்ன பிள்ளை போறதுக்காக இருந்தாலும் இதுல நடக்கிறது பயன்தான். ஏன்னா இடைக்கிற பாடத்துக்கு கீழே இடசல் தான் இருக்குது. அதனால போறதுக்கு அது கரைச்சல் மையத்து இந்த சந்தாக்கள் எடுத்துட்டு போறதாலும் கொஞ்சம் பயந்து தான் எல்லாம் கலண்டு போகுது. பாலத்தை சீரமைத்து இவர்களுக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா?